யார் கை கொடுத்தாலும் அந்த கையை குலுக்கி வரவேற்போம் அப்படின்னு சேலம் கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதி சொல்லியிருக்கார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய அந்த கான்டெக்ட் மதச்சார்பற்ற ஆட்சி நடத்த யார் கை கொடுத்தாலும் அப்படின்றார். அப்போ இங்கே யதார்த்தத்தில் எழக்கூடிய வாய்ப்பு காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்க்க தேர்தலுக்கு பின் திமுக தயாராக இருக்கிறதுன்னு இரண்டாவது முறையாக சற்று பலமாகவே கருணாநிதி சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மாற்றம்னே நான் நினைக்கல. முதல்ல ஏற்கனவே இருப்பது தான் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் கொஞ்சம் வெளிப்படையாக வந்திருக்கிறது என்று வேண்டுமென்றால் எடுத்துக்கலாம். அந்த வகையில் வேணுமென்றால் உள்ளே மட்டும் இருந்தது வெளிப்படையாக வந்திருக்கிறது என்கிற அளவில் ஒரு மாற்றம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், அது யார் கை கொடுத்தாலும் அந்த கையை குலுக்கி வரவேற்போம் என்பது அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் மக்கள் கைவிட தயாராகிவிட்டார்களே, மக்கள் கை கொடுக்க தயாராக இல்லை. அவர் கைவிட்டு, ஏன்னா அவருடைய கையை முறித்திருக்கிறது இந்த அரசு. எனவே நிச்சயமாக மக்கள் இந்த ஆட்சியை நிராகரிக்கப் போகிறார்கள், காங்கிரஸை ஒதுக்கி வைக்கப் போகிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த மதச்சார்பின்மை என்பது மிக முக்கியமான ஒன்று. அதில் எந்த விதமான மாற்றமும் எனக்கு இல்லை. அதுதான் இந்த நாட்டினுடைய பெருமை. அது பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சின்ன இடையூறு வந்தாலும் சரி, பிஜேபி இதனுடைய பல்வேறு உத்திகள் மூலமாக வரக்கூடிய அத்தனையும் முறியடிக்கப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அதை மதச்சார்பின்மை என்கிற பெயரால் பொருளாதார குற்றங்கள் இருக்கிறதே, அவற்றையெல்லாம் மூடி மறைப்பது. ஏன்னா இந்த பொருளாதார குற்றங்கள்ங்கிற வார்த்தையை தான் நான் பயன்படுத்த விரும்புகிறேன். காங்கிரஸ் அரசு செய்த இந்த பொருளாதார குற்றங்கள் தான் மக்களை அதிருப்திக்குள்ளாக்கி, அந்த அதிருப்தியைத்தான் மதவாத சக்திகள், மதவெறி சக்திகள் அறுவடை செய்கின்றன. எனவே அந்த அடிப்படையில் அதை விட்டுக் கொடுப்பதும், இன்னொரு பக்கத்தில் பொருளாதாரத்தை மட்டுமே சொல்லி ஊழல் பொருளாதாரம் என்று அதை மட்டுமே சொல்லிக்கொண்டு, இன்னொரு பக்கம் இந்த மதவெறிங்கிற அந்த விஷயத்தை மூடி மறைப்பதும், இரண்டுமே இந்திய மக்களுக்கு செய்கின்ற வரலாற்று குற்றங்கள். மக்கள் காங்கிரஸ் கட்சியையும் திமுகவையும் கைவிட்ட தயாராகிவிட்டனர். அதனால தான் மாறி மாறி இருவரும் கைகோர்த்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு இப்போ குமரேசன் சொல்வது போன்று பல்வேறு விமர்சனங்களும் இதை ஒட்டி வந்திருக்கு. அப்போ மக்கள் கைவிட்டதால் தான் மாறி மாறி திமுகவும் காங்கிரஸும் கை கொடுக்க தயாராகி வருதா? முதல்ல மக்கள் கைவிட்டார்னு குமரேசன் சொல்கிறது இருக்கு பாருங்க, அதை மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. எந்த நிலையில் இருக்காங்கன்னு அதுக்கு சொல்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். பரவாயில்ல, சொல்லட்டான். அவர் என்னுடைய நண்பர் தான், நல்ல சித்தாந்தம் உடையவர்கள். ஆனால் மக்களால் தூக்கி எறியப்பட்ட சித்தாந்தங்களை இன்னும் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசட்டும், தப்பு இல்லை. இரண்டாவதாக, கலைஞர் அவர்களுக்கும் கழகங்களுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு, தோக்க போகிறோன்னு. இன்றைக்கி என்ன நினைக்கிறாங்க, அந்த முதல்ல இவ்வளவு கலைஞர் தொலைநோக்கு உடையவர். அவர் இந்த தமிழக அரசியலில் ஒன்றும் அவரை குறைத்து யாரும் மதிப்பிட முடியாது. அவர் ஜெனரலாக சொல்லுவார், நாங்கள் யாரை விட்டும் விலகுவதில்லை, நாங்கள் சிறந்த நண்பராக இருப்போன்னு. ஆனால் இன்றைக்கி கைவிட்டு போனவர் இன்றைக்கி கையை நீட்டிக்கிட்டு இருக்கார். நாங்கள் யாரும் கேட்கலையே, பயம் வந்துருச்சு அவருக்கு. ஏன்னா, ஆனால் ஒன்று சொல்கிறேன், கலைஞர் வார்த்தையை நம்ப முடியாது. இவர்கள் மடங்கள் என்று சொன்ன இந்த இது சொன்னவங்க அடுத்த நாள் போய் பிஜேபி கூட கையை குலுக்கினது வரலாறு. இவர்கள் கலைஞர் காமராஜரை என்ன சொன்னார்ன்றதும் தெரியும். பொய்யை சொல்லுவதிலே கழகங்களுக்கு வல்லவர்கள். கழகங்களை விட இப்போ சிறப்பாக மோடி அதை சேர்க்கிறார். கோயபல்ஸ்ன்றது கழகங்கள்ட்ட ஆரம்பித்தது தான் அது. இப்போ இவர் நல்லா மோடி அதை பண்ணுறாரு. அதனால் இனத்தோடு சேரும், பணத்தோடு சேரும், பொய்யோடு சேரும்ன்றது இந்த கழகங்கள் தான். இன்னைக்கு கழகங்களுக்கு போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போற ஓட்டு, சிறுபான்மையினருக்கு எதிரான ஓட்டு, பெரும்பான்மையினரை ஏமாற்றி பெரும்பான்மையை சிறுபான்மையை அடிக்க வைக்கிறதுக்கு எதிர்த்து போனோம்னா நீங்க போடக்கூடிய ஓட்டு காங்கிரஸுக்கு மட்டும் தான் போட முடியும். நான் புரிஞ்சுக்கிற விஷயம், அது தொடர்ந்து யாருடைய ஓட்டை யார் அறுவடை செய்யறாங்கிற கணக்கை தாண்டி இல்ல, அது உண்மை. திமுக கை கொடுக்க தயாரா இருந்தாலும் நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம், காங்கிரஸ் கை கொடுக்க தயாராக இல்லைன்னு எடுத்துக்கலாமா? இப்படி நீங்க எடுத்துக்கலாம். எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவங்களுக்கு எலெக்ஷன் பயம் வந்துடுச்சு. நாங்கள் இந்த எலெக்ஷனில் எங்கள் யாராவது எனக்கு திமுகவுக்கு நாங்கள் எலெக்ஷனுக்கு பிறகு கை கொடுப்போம்னு இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அவங்க வேணா எங்களுக்கு கை கொடுக்கணும்னு சொல்லட்டும், வேணான்னு சொல்ல, வரவேற்கிறோம். இந்த நிலை ஏன் 30 நாளைக்கு முன்னே அவங்களுக்கு தோணலை? இப்போ பயம் வந்துடுச்சு இல்லை, எலெக்ஷன் ஃபீவர் வந்துடுச்சு இல்லை, மக்கள் கிட்ட தெரியுது இல்லை, எல்லாரும் மோடிக்கு எதிரானாலே அவருக்கு அதே ரெண்டு பக்கம் ஒரு அரசியல்வாதிக்கு ரெண்டு பக்கம் தெரியுது. பயத்தின் காரணமாக தான் காங்கிரசிடம் கைகோர்க்க அவர்கள் வந்திருக்கிறார்கள் அமெரிக்க நேரம் சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அது பயம் என்பதை விட சமரசங்கள், திமுகவுடைய சமரச போக்கு என்று தான். ஆக இதில் ஒரு தெளிவான ஒரு இலக்கு இல்லை என்பதாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் இதில் இன்னொரு கேள்வி நான் சேர்க்க விரும்புகிறேன். அதாவது
மதச்சார்பற்ற ஒரு அரசு அமைப்பதற்கு யார் கை கொடுத்தாலும் நாங்களும் கை கொடுக்க தயார் என்று சொல்கிறவர், ஆனால் அந்த மதச்சார்பிற்கு எதிராக இருக்கின்ற, மதச்சார்பிற்கு யார் அச்சுறுத்தலாக இருக்கிறார் அவர்களை பற்றி விமர்சனத்தை ஏன் வைக்க மாட்டேன் என்கிறார். இத்தனை கூட்டங்கள் பேசியிருக்காரு. பிஜேபியினுடைய அந்த நேற்றைய தேர்தல் அறிக்கையில் கூட அது வெளிப்பட்டிருக்கிறதே, ஏன் அதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை? மோடி போகிற இடங்களெல்லாம் மிக நுட்பமான முறையில் இந்து மதவெறி உணர்வை தூண்டிவிடுவது போல, பெரும்பான்மை மக்களை சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டி விடுவது போல பேசிக்கொண்டே இருக்கிறாரே, அதை பற்றி விமர்சனங்கள் ஏன் இல்லை என்ற கேள்வியும் நான் சேர்த்து வைக்க விரும்புகிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கு பிறகு வேறொரு தலைப்பற்றி பேசுவோம்.